இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. ஆண்டவர் பெத்தானியாலிருந்து நகரத்துக்கு வரும் பொழுது இந்த காரியம் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு. என்ன பசி? ஆண்டவருக்கு பசி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் ஒரு அநேக காரியங்களை ஊமையாகவே ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறதை பாருங்கள். எப்படியாவது என் ஜனங்கள் இதை அறிந்து புரிந்து கொள்வார்கள் என்பதற்கு ரொம்ப எளிமையான முறையில் சுவிசேஷத்தை அவர் அறிவித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடினமான சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாது. எளிமையாய் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு அத்திமரத்துக்கிட்ட போறாரு. அதில் ஏதாவது கனி இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. நல்ல இலைகள்லாம் செழிப்பாக இருக்கு, மனம் நல்லா கொளுத்து போய் இருக்கிறது, ஆனால் கனி கிடையாது. பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. இனி ஒரு நாள் உங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கனி உண்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த பக்கத்துக்கு வரும்போது சிஸ்டர்லாம் பார்க்குறாங்க, அந்த மரம் அத்தி மரம் பட்டு போய் இருக்கிறதை பார்த்து, இவ்வளோ இந்த மரம் உடனே பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவர்கள் பிரமிக்கிறதை பார்க்க முடிகிறது. இதன் வழியாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம், ஆண்டுடைய பிள்ளைகள் செழிப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்மளை செழிப்பாய் வைத்திருக்கிறார். அவருக்கு ஏதாவது கனி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கும். எப்போ வேணாலும் ஆண்டவர் கனியை எதிர்பார்த்து வருவார். கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நிற்பார். அது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரமாய் இருக்கிறோமா, ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும், பிரயோஜனப்படுகிறவராய் இருக்கணும் என்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களோட பணம் இருக்கலாம், ஒருவேளை உங்கள்கிட்ட திறமைகள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவருக்கு விருப்பமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஊழியத்திலேயோ இல்லை ஊழியத்துக்கு உதவி செய்கிறதையோ ஊழியத்துக்கு ஜெபிக்கிறதுலையோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களை கொண்டு ஆண்டவர் உதவி செய்வதற்கு உங்களை வைத்திருப்பார். அப்போ உங்களால் செய்ய முடியும் என்ற நேரத்தில் அதை செய்ய விடாதபடிக்கு, ஒருவேளை பதவியில் இருப்பீங்க, அந்த நேரத்தில் உங்களை செய்ய முடியாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வீண். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பண வசதி, ஏகப்பட்ட பண வசதி இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அந்த நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய காரியத்துக்கு அது வீண், உங்கள்கிட்ட அப்புறம் பிரயோஜனம் கிடையாதுல்ல. அதே போல் உங்கள்கிட்ட திறமை இருக்கும், வாலிப பிரயாயத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது கொஞ்சம் ஓடிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனப்படும். நமக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சுன்னா நடக்க முடியல, தூரமான இடத்துக்கு நம்ம நடந்து போக முடியல அப்படின்னு சொல்லி அப்போ பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஐயோ என்னால் நடக்க முடியாது. எப்போ உங்களால் நடக்க முடியுமோ அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுகிற மாதிரி நடந்து போய் சில காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய வேண்டுங்கிற காரியத்தை செய்வீர்களானால் ஆண்டவர் என்ன, நாம மகிமைப்படும். அப்போ உங்கள்கிட்ட கனியை எதிர்பார்த்த ஆண்டவர் அதில் என்ன செய்வார், அவர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் வந்து உங்ககிட்ட நிற்கும் பொழுது உங்கள்கிட்ட கனியற்றவர்களாய் நாம் காணப்பட்டோமையினால் என்ன செய்வார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். என்னைக்கு வேணாலும் வரலாம் ஆண்டவர், ஆனால் அந்த நேரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பதாய் தேவ சமூகத்துக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்றால் உங்களால் அந்த இடத்துல தவிக்க விடாதபடிக்கு, ஒரு ஊழியரே தவித்து கொண்டு இருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், அந்த இடத்துல அவர்களுக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலை உங்களால் உதவ முடியும். அங்கே வேறு யாரும் அங்கே உதவிக்கு இல்லை, ஆனால் உங்களால் உதவ முடியும் என்று நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் உதவாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கனி இருந்து பிரயோஜனமே கிடையாது. அந்த நேரத்தில் அவருக்கு உதவி வேணும். பணம் இருந்துச்சுன்னா அது பணம் கொடுத்து முடியும்னா முடியணும். இல்லை ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு வாகனத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னா செய்யணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கனி ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படக்கூடிய காரியம். இது ஒரு உலகப்பிரமான மனிதனுக்கு ஆண்டவர் அங்கே பிரயாசப்படவில்லை. அவருடைய நாம மகிமைக்காய் அவர் தேடி வரும் பொழுது எப்படியாவது என் ஜனங்கள், இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. ஒரு மனிதன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய பிரியம். அதுக்கு தான் எல்லாரும் எடுக்கிற பிரயாசங்கள். ஒவ்வொரு சபைகளிலும் அவர் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் சபையில் வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது காரியம், எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்றது தான். அதுதான் முக்கியம்.
வேறு ஒன்றும் கிடையாது, வேற ஒரு ஆதாயமும் கிடையாது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு நாள் வரும், அண்ணன் என்ன செய்வானோ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து செல்லணும். அது ரெண்டு வழிதான் இருக்கு, ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். அப்போ மோட்சமா நரகமா அப்படின்னு சொல்லி பார்ப்பது இடத்துக்கு நம்ம கடந்து செல்வதற்கு இந்த பூமியில் அவர் கொடுத்தப்பட்ட அந்த பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்காகத்தான் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்மை அறிந்தவர்களை, ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளை கனி கொடுப்பதற்காய் செழிப்பாய் வைத்திருக்கிறார்னா, இந்த செழிப்பை வைத்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை, உங்களால் கூடுகிற காரியத்தை செய்துவிட வேண்டும். அப்படி செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, திராணி இருந்தும் செய்யாம போனோம் அப்படின்னு சொன்னா, அது ஆண்டவருக்கு நம் கணக்கு ஒப்புவிக்கிறவளா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அத்திமரத்தை அதனாலதான் பார்க்கிறாரு, ஆண்டவருக்கு பசி, ஆத்ம பசி. என் ஜனங்கள் கெட்டு போகிறார்களே, மடிந்து போய் கொண்டு இருக்கிறார்களே. ஒரு பூகம்பம் வந்துச்சு, எவ்வளோ பேர் காணான்னு தெரியல. போர் நடந்துச்சு, எவ்வளோ ஜனங்கள் மடிந்து போயிட்டார்கள் தெரியல. ஆனால் அவர்களுக்காய் ஜெபித்தோமா? ஐயா, நல்ல ஜெப வீரர் நீங்க. எதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்? என்னுடைய காரியத்துக்காக, என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்றாரு? நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சுற்றி வந்து கொண்டே இருப்பார். எந்த காரியம் நம்ம நிமித்தமாய் நடைபெற வேண்டுமோ அந்த காரியத்தை எதிர்நோக்கி இருப்பார். ஒருவேளை அந்த காரியம் நம்மளால் நடக்கல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் துக்க முகத்தோடு திரும்பி போகிறவராக இருப்பார். பிரியமானவர்களே, அந்த நேரத்துல நம்மை ஆண்டவர் என்ன செய்து நம்முடைய ஆசீர்வதித்ததுக்கு, நம்மை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பிரயோஜனமற்றவர்களாய் காணப்படுவோமே. ஒரு ஆத்மா கூட என்னால் பிரயோஜனப்பட முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு நேரம் நம்ம தள்ளப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர், ஒருவேளை அப்படிப்பட்டதான காரியத்தில் நாம் இருப்போமேனா, மனமுகந்து கொடுக்கறதுக்கு முடியல, வேற சின்ன ஒரு சர்ச்சில் ஒரு வேலை செய்ய முடியல, வேமா சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா அப்படி இல்லாதபடிக்கு அங்கு நின்று அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்பதை எல்லா இடத்துலையும் கேட்குறது. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுவேன் வெளியூரில். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் இருந்து ஒருவருக்கு என்ன செய்யுங்க, விசாரிச்சுட்டு கை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படியே முன்னாடி இருக்கவங்களுக்கு கை கொடுத்துட்டு வந்துடுவோம், ஏன்னா நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் அதனால். ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் என்ன செய்யணும்னா, ஆராதனைக்கு வருவதை காட்டிலும் வருவதற்கு அது முக்கியமானது, அதை காட்டிலும் ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை ஆண்டவர் உணர்த்தும்படியாய். அப்பதான் தெரியும் என்ன தேவை, எவ்வளோ பிரச்சனை இருக்கா, இவ்வளோ காரியம் இருக்கா, இப்போ இவங்களுக்கான ஜெபிக்கிறது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷணை பண்ணும் பொழுது அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆலயத்திற்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை நம்ம இவ்வளோ கேட்குறோமே, அப்போதான் தெரியும். அப்போ அந்த இடத்துல நின்று என்னை ஆண்டவர் உருவாக்கினது நிமித்தமாய், என்னை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அழைத்தது நிமித்தமாய் நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனப்பட முடியும் என்பதை நாம் அறிந்து அதை செயல்படுவதற்காக அழைக்கப்படுகிறோம். இல்லை குறைச்சல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோம். இனி ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானா, தொடர்ந்து இந்த வருகிற நாட்களில் ஆண்டவர் சமூகத்துக்கு ஏதாவது பயன்படுகிற காரியத்தை செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒருவேளை எங்களால் உதவி செய்ய முடியாத நிலைமையில் நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே, இப்பொழுது உதவி செய்ய முடியும் என்கிற சூழ்நிலைக்கு நேராக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உதவுவதற்கு எங்கள் வாசல்களை திறந்து கொடுப்பீராக. என்ன காரியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.